பாஜகவோட இலக்கு வந்து டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டுல வந்து 2026 கூட்டணி ஆட்சி தான் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன நேரம் இருக்கும்போது இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான மாநில தலைவர் வந்து தாமதம் சொல்லி நினைக்கலாமா? ஏன்னா அதிமுக வந்து அண்ணாமலை இருக்கும் வரைக்கும் கூட்டணிக்கு வரமாட்டோங்கிற ஒரு நிலைப்பாடை வச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு நிலைப்பாடை வச்சிருக்கீங்க. அப்படிங்க இருக்கும்போது எங்க நிலைப்பாடு மோடி ஐயாவோட நிலைப்பாடுன கட்சி வளரணும், தமிழகத்துல அரசியல் மாற்றம் வரணும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். வருகின்ற காலம் இருக்கு, நேரம் இருக்கு, எல்லாம் வரும்பொழுது பதில் சொல்லுவோம். எங்கள் எல்லோருக்கும் ஒரே இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்த வேண்டும் என்கின்ற இலக்கில் தெளிவா இருக்கும். எலெக்ஷன் யாரும் அனௌன்ஸ் பண்ணல, நாளை காலைல எலெக்ஷன் வரல, மக்கள் யாரும் எலெக்ஷனை பத்தி பேசல. நேர்கோட்டு பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் எங்களை வழிநடத்துவாங்க. தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்கும். மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அது வரும். அது எந்த மாற்றத்தையும் நேத்து RS பாரதி சொல்றாரு பட்ஜெட்டை பத்தி விவாதிக்க தயார்னு. மாசு அண்ணன் சொல்றாரு நான் சுகாதாரத்துறையை பத்தி விவாதிக்க தயார் வான். அண்ணன் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. நாங்கள் எல்லோருக்கும் தயார் தான். எப்பொழுதும் நாங்க இல்லைன்னு எப்பொழுதுமே ஓடி போனவங்க கிடையாது. நாங்க தயார். இப்ப மாசு அண்ணன் வர்றாரா, ரெடி வச்சுக்கலாம், வாங்க. 2 மேடையை போடுங்க, வர்றேன், நீங்களும் வாங்க, பேசுவோம். இல்ல வானதி அக்கா வந்தாங்கன்னா இல்ல அண்ணாமலை தன கூப்பிட்ட எதுக்கு வானதி அக்கா அனுப்பிச்சுன்னு கேட்பாங்க. நானே வர்றேன் மாசம் சொன்னா வாங்க பேசுவோம். RS பாரதி சொன்னாரு பட்ஜெட்டை பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பத்தி நீங்க பேசுங்க, மத்திய பட்ஜெட்டை பத்தி நாங்க பேசுறோம். 2 சேலஞ்சுக்கும் ரெடி. தேதியும் நேரத்தையும் குறிக்க சொல்லுங்க.